வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பட் ஸ்டோர்டு. ஸோ இந்த ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் சேம் லைக் ரிஃப்ளெக்டட் மாதிரி தான். ஸோ வெதர் நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுதா, ஸோ என்ன மாதிரி டேக்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தென் வி வில் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக XVWA. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நார்மலாக உங்களோட இன்ஸ்டால்டு லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர் லொக்கேஷன் போங்க, கம்ப்யூட்டர், அப்புறம் அதுக்குள்ளே OPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே LAMPP, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு htdocs அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட XVWA போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எதை ரன் பண்ணணும், உங்களோட அப்பாச்சி சர்வர் திருப்பி உங்களோட வெப் சர்வர் ரன் பண்ணணும்னா நீங்கள் எதை ரன் பண்ணணும்னா இந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது தான் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இது எப்படி ரன் பண்ணலான்னா உங்கள் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸில் ஓப்பன் இன் டெர்மினல்னு கொடுங்க. ஸோ தட் அந்த பர்டிகுலர் டெர்மினல் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ 2ல் நம்ம ரன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் LS கொடுத்து செக் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் ரன் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா // அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே ரன் பண்ணுறேன் மேனேஜர். ஸோ இப்படி ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த டெர்மினலை நீங்கள் க்ளோஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இதில் வந்து மேனேஜ் சர்வர்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம ரன் பண்ண வேண்டியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சர்வர். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. அதே போல் இன்னொன்று வந்து MySQL டேட்டாபேஸ். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்பாச்சி ஓகே ரெண்டுமே வந்து ரன்னிங்னு வந்துடுச்சு, விச் இஸ் ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ப்ரௌசருக்கு போய்ட்டு எப்படி இந்த வெப்சைட் அந்த XVWA ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 127.0.0.1/XVWA அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களோட XVWA அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே கைஸ், ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு இது என்ன, அண்ட் இதில் வந்து முக்கியமானது ஒன்று சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இப்போ மிஸ்ஸிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இது ஒரு எரர் வருது. ஓகே, லைக் கீழே எதுவுமே காட்ட மாட்டுது. அதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் வந்து யூசர் கேட்டகரி லாகின் இருக்குல்ல, ஸோ இந்த லாகின்க்கு வந்து யூசர் கேட்டகரி க்ரியேட் ஆகலை. ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் டேரெக்டாக வந்துட்டு இந்த செட்டப் ஆர் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் சப்மிட் பண்ணுறேன். கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணி எனக்கு திருப்பி ஒரு புது யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள் எல்லாத்தையுமே எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி அதே இதுக்கு போகிறேன், மிஷிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு எல்லாமே ஓகே ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன பக், இதில் இது இப்படி தான் ஆக்சுவலாக கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போது நம்ம ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டோர்ட் XSS, கரெக்டாக? ஸோ இதில் வந்து ரிஃப்ளெக்டட் இருக்குது, ஸ்டோர்டுக்கு போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டோர்ட் XSS நார்மலாக வந்துட்டு எதெல்லாம் ஆக்சுவலாக எங்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டோர்ட் XSS ட்ரை பண்ணலான்னா உங்களுக்கே தெரியும். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது பேக் எண்டில் சேவ் ஆகுதுன்னா அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குன்னு கிடையாது கைஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எதையுமே வந்து இருக்குது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் நம்பவே கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வல்னரபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. ஓகே, பிகாஸ் வல்னரபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அட்டாக்கே பண்ண முடியும். ஓகே, ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சைட்லேருந்து ப்ராப்பராக கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்டர் த நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் நேமில் வந்து டெஸ்ட், ஓகே நேமில் வந்து ஹலோ,
நம்ம எப்பவுமே கொடுத்து பார்ப்போம்ல ஸ்கிரிப்டுக்கு. ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் அதை நம்ம கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து ஹலோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்புட். ஸோ அதனால் நான் டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 and 2 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு அப்படியே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ஓகே, இது கண்டிப்பாக சேவ் ஆகும், ஆனால் எனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணோம். சப்மிட் பட்டன் கொடுக்குறேன். ஓகே, கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் ஆக்சுவலாக நேம் அண்ட் நான் கொடுத்துருக்க வேல்யூ. ஓகே, ரெண்டுத்துலையுமே நான் கொடுத்துருக்க இன்புட் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல மேபி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் வந்து லவ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஓகே லவ் மேன் பதிலாக அட்டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர். ஓகே, ஸோ அட்டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசரில் நான் ஒரு இது கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம். ஸோ ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் டேகை நான் இப்போது க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்மிட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே ஃபைன், நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகுறது தானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட் வந்து ஹிடனாக இருக்குது. பிகாஸ் இல்லை ஜாவா ஸ்கிரிப்டும் எல்லா ஜாவா ஸ்கிரிப்டும் பேக் எண்டில் ஹிடனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்க அந்த ஸ்கிரிப்ட் அலர்ட் எதுவுமே இங்கே வரல. ஓகே, ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க நேம் மட்டும் தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம ரிஃப்ளெக்டரில் என்ன பார்த்துருந்தோம், ஒவ்வொரு டைம் நம்ம அதை கொடுத்தா தான் அதில் நம்ம ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் அந்த டைமுக்கு மட்டும்தான் அது ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஒவ்வொரு டைமும் அது சும்மா ரன் ஆகிட்டே இருக்காது. நம்ம எப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் ரன் ஆகும். ஆனால் ஸ்டோர்ட் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நான் இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை, ஸ்கிரிப்ட் அலர்ட்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் ரன் ஆகிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா, பேக் எண்டில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால. ஓகே, பேக் எண்டில் ஸ்கிரிப்ட் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஒரு யூசர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு யூசர். இப்போது நான் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் யூசர் மாதிரி நான் கேட்டகரி மாதிரி காமிக்கிறேன். இதை இந்த பக்கம் வச்சுக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு யூசர். ஓகேவா, இது வந்து இன்னொரு யூசர். ஸோ இந்த யூசரும் இந்த சைடில் லாகின் பண்ணுறாங்க. 1/xvwa. ஓகே, ஸோ இதையும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன் ஸோ தட் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த யூசர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் வர்றது. அண்ட் இந்த யூசர் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. கரெக்டு தானே? ஸோ இந்த யூசர் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட். ஸோ இந்த யூசருக்கு உள்ளே போனால் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய ப்ரௌசர் இப்படி தான் நான் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த இடம் தெரிய மாட்டுது அந்த மாதிரி இதில் வச்சுனா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்டா பேஸை வந்து நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கிளியராக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டோர்டுக்கு போனால் எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அட்டாக்கர் வந்து ஒரு இது போடுறாரு, சும்மா ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறாரு, சப்மிட் பண்ணுறாரு. அது வந்து ஆக்சுவலாக சேவ் ஆகிருக்கு. ஓகே, சேவ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து விக்டம். ஓகே, இது வந்து ஒரு விக்டம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டோர்டுக்கு போகிறாரு. ஸ்டோர்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல கமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நான் விக்டம் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு விக்டம் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக பேக்கெண்டில் டேட்டா பேஸ்லையோ பேக்கெண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் அட்டாக்கர் சைடு போகிறேன், ப்ரௌசருக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் விக்டம் கொடுத்த கமெண்ட்டை எனக்கு இங்கே ஆட் ஆகும். ஓகே, விக்டம் கொடுத்த கமெண்ட்டாக ஒன்றுமே இல்லை, நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ண, அதனால தான் எனக்கு திருப்பி வருது அது. ஓகே, நான் ஜஸ்ட் இப்படி போயிட்டு வந்துட கூட எனக்கு ஆட் ஆகுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விக்டம் ஆட் ஆகிருக்கு. ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணுறாருன்னா சேம் திங் அட்டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்கிரிப்ட் ஒன்று நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன், சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக அட்டாக்கர் எடுத்திருக்க ஸ்கிரிப்ட்.
இப்போது விக்டம் சைடில் நான் இந்த பேஜை லோட் பண்ணால் வெதர் அந்த ஸ்கிரிப்ட் இங்கே ரன் ஆகுமா ரன் ஆகாதா? ரன் ஆகும். ஏன்னா விக்டம் பார்க்கும்போதும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து விக்டமோட ப்ரௌசரில் லோட் ஆக ஆரம்பிக்கும். எதுக்காக? இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலாக பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிறது ஒரே காரணத்துக்காக அது கண்டிப்பாக லோட் ஆகும். இப்போ ஜஸ்ட் நான் ரிஃப்ளெக்டட் போயிட்டு திருப்பி நான் இப்போ நான் ஸ்டோர்டு ஓப்பன் பண்ணுறேன், அந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சி, இது ஆக்சுவலாக விக்டம் சைட், இது வந்து விக்டமோட ப்ரௌசர். பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இது மூலிமா ஆக்சுவலாக அட்டாக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் மூலிமா விக்டம் இந்த பர்டிகுலர் பேஜ்க்கு வந்தாங்கன்னா இவங்களை வந்து வேறு இடத்துல ரீடைரக்ட் பண்ணிவிடு, அவங்க சிஸ்டமில் இருக்க குக்கீஸ்லாம் எடுத்து எனக்கு அனுப்பு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து அட்டாக்கர் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். லைக் அட்டாக்கர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. லைக் விக்டம் வந்து இந்த பேஜை இந்த பர்டிகுலர் பேஜை ஆக்சஸ் பண்ணாலே போதும், அவங்கள வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணலாம் அட்டாக்கர் மூலிமா. ஸோ இந்த அட்டாக்கர் மூலிமா ஒரு ஸ்கிரிப்டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது, ஓகே லெட்ஸ் சே, ஓகே நான் அட்டாக்கர் சைடு A space href ஓகே ஈக்குவல்ஸ் இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இது ரன் பண்ணலாம். ஸோ http ஓகே http வேண்டாம், ஓகே வெறும் http://demo. net அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகே /a ஃபார் ஃப்ரீ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரீ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த அந்த இது மேலே அவங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அவங்கள இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்ரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் நான் இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரீ கேஷ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விக்டம் சைடுக்கு போகிறேன். ஸோ சைபர் ஃபாக்ஸில் தான் விக்டம் ஓடுது. ஸோ demo.test ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. இதுதான் ஆக்சுவலாக நம்ம நிறைய இமெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக மேஜர் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜாவா பேஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் HTML ஸ்கிரிப்ட்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை ரொம்ப ஈஸியாக நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ HTML ஸ்கிரிப்ட்ஸை வந்து போட்டு குழப்பிக்காதீங்க, பிகாஸ் அதுக்கு நம்ம தனியாக ஒரு செப்பரேட் டாபிக் வச்சுருக்கோம், HTML இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக ஸ்டோர்ட் எக்ஸசஸ். ஸோ இந்த மெத்தட் மூலிமா உங்களால் ஈஸியாக கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் பக் பவுண்டின்னு வரும்போது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டோர்ட் எக்ஸஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், பட் ஆனால் ரொம்பலாம் கிடையாது. ஓகே, ஸோ இது அந்தளவுக்கு பெருசாக கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். Okay, so that's all from my side guys. So thank you so much for watching this video.